அவ்வெனும் எழுத்தினால் அகண்டம் ஏழுமாகினாய். உவ்வெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை. மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம். அவ்வும் உவ்வும் மவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. ஓம். ஆ எனும் ஆதி சத்தத்திலிருந்து முழு பிரபஞ்சமும் வெளிப்பட்டது. படைத்தல் சக்தியாக சிவமே பிரபஞ்சமாக விரிந்தான். ஆ ஈக்குவல்ஸ் டு பிறப்பு ஈக்குவல்ஸ் டு சிருஷ்டி ஈக்குவல்ஸ் டு பிரம்ம தத்துவம். உகார சக்தியால் அந்த அகண்டமான பரம்பொருள் உலகமாக உயிர்களாக வடிவமெடுத்து நிலைத்தது. உ ஈக்குவல்ஸ் டு காப்பு ஈக்குவல்ஸ் டு நிலை ஈக்குவல்ஸ் டு விஷ்ணு தத்துவம். மகார சக்தியால் உலகம் மாயையில் சிக்கியது. ஆசை பாசம் கர்மம் உயிர்களை கட்டி போட்டது. மா ஈக்குவல்ஸ் டு மாயை ஈக்குவல்ஸ் டு லயம் தொடங்கும் நிலை ஈக்குவல்ஸ் டு சிவசக்தி. படைத்தல் ஈக்குவல்ஸ் டு ஏ, நிலைத்தல் ஈக்குவல்ஸ் டு யூ, லயம் ஈக்குவல்ஸ் டு எம். மூன்றும் ஒன்றாக சிவாயம் எனும் பரம்பொருளில் அமர்ந்தது. இங்கே சிவன் வேறில்லை, உலகம் வேறில்லை, அனைத்தும் ஒரே சிவமே. ஆ ஈக்குவல்ஸ் டு உலகம், உ ஈக்குவல்ஸ் டு உயிர்கள், மா ஈக்குவல்ஸ் டு மாயை. ஆனால் ஆ பிளஸ் உ பிளஸ் மா அனைத்தும் இறுதியில் சிவாயமே.